வணக்கம், திஸ் இஸ் சுகன்யா. இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் செகண்ட் இயரில் இருக்க ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் லேப் ப்ரோக்ராம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். சப்ஜெக்ட் கோட் ஏடி 3411. So before going to the program, so we need to know what is data science, what is data analysis, analytics, etc. So data science na enna, it is a study of extracting knowledge from huge amount of data by using some knowledge, scientific methods, process or algorithm or mathematical formula என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஸோ பெரிய கார்பேஜ்லேருந்து ஒரு கலெக்ட் பண்ணுறாங்க குப்பையெல்லாம். ஸோ அந்த கார்பேஜ்லேருந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு இருக்க ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலிருந்து நம்மளுக்கு தேவையானதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது நம்ம ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கலாம், நம்ம பப்ளிக் செக்டார்ஸோட சென்செக்ஸ் கணக்கு, இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் ஒரு ரெப்பாசிட்டரியில் இருந்து, ஒரு கார்பேஜில் இருந்து தேவையானதை, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். அப்படி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. ஒரு ஃபார்முலாவோ, ஒரு அல்காரிதமோ, சயின்டிஃபிக் மெத்தட்ஸோ ஆர் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் லாங்குவேஜ், ஈஸி லாங்குவேஜ் பைத்தான் அப்படின்றதுனால இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் லேப் ப்ரோக்ராம்ஸை நம்ம பைத்தான் லாங்குவேஜில் ரன் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரோக்ராம் லிஸ்ட். ஸோ இது மூலமாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா அனலைஸ் பண்ணுறது பைத்தானில் எப்படி, அதுக்கு தேவைப்படுற லைப்ரரிஸ், டிஃபால்ட்டாக எப்படிலாம் ஒரு டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாவை நம்மளுக்கு எப்படி அவுட்புட்டாக வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு லைப்ரரிஸ் இருக்குது. அப்புறம் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறது, அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனோ நம்ம மொபைல் அப்ளிகேஷனோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு பைத்தான் லாங்குவேஜில் எவ்வளோ சிம்பிளாக கோடிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் விஷுவலைஸாக இருக்கணும். ஒரு டேட்டா எடுக்கிறோம், அதை அனலைஸ் பண்ணுறோம், பிரித்து எடுக்கிறோம், அதை ஒருத்தவங்களுக்கு அவுட்புட்டாக காமிக்கும்போது விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறது இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பைத்தானில் தனித்தனி லைப்ரரிஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஆக்சஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லைப்ரரிஸ் டூல்ஸோட நேம்ஸ் தான் பைத்தான் நம்பை, ஸ்கைபை, மேட்ப்ளாட்லிப், பாண்டாஸ், ஸ்டாட் மாடல்ஸ், சீவான், பிளாட்லி, போக்கி. ஸோ இது எல்லாமே டூல்ஸ் ஆர் பைத்தானோட லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க்கிங் வித் நம்பை அரேஸ் 11 ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ ஒய் பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ், எதுக்காக நம்ம சூஸ் பண்ணணும்? ஸோ டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இன்றைக்கி இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லா டெக்னிக்ஸுமே ஒரு ஈஸியான லாங்குவேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றத யோசிக்கும்போது ஆல் ஹவ் சூஸன் த பைத்தான். ஸோ பைத்தானும் டேட்டா சயின்ஸும் வைஸ் வர்சா, ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த லாங்குவேஜ் டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா சயின்ஸ்க்கு இந்த பைத்தான் லாங்குவேஜும் ரொம்ப அட்ராக்டபுளாக இருந்ததுனால எல்லாருமே இந்த லாங்குவேஜை டேட்டா சயின்ஸ் லேப் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் இந்த பைத்தான் அப்படின்ற பேர் இந்த ஆத்தர் வச்சார் அப்படின்னா, ஸோ இவர் தான் டெவலப் பண்ணது பைத்தான். ஸோ இவர் நேம் குடோவான் ரெசம். 1989 இவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான், நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில். அவரும் C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் அவருக்கு ஏதோ ஒரு சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணார். இப்போ அவர் ஒரு மாடியூல் விட்டுட்டதை நெக்ஸ்ட் பர்சன் அதை பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அவர் நம்மளே அடுத்து கண்டினியூ பண்ணும்போது சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது ஈஸியாக மக்கள் ப்ரோக்ராமர்ஸ் பிகினர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு அவர் யோசிச்சு இவர் கண்டுபிடிச்சதான் இந்த பைத்தான் லாங்குவேஜ். 1991 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஏன் இந்த பாம்போட பேர் பைத்தான் அப்படின்னு வச்சாரு அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ இவர் அந்த 1970s பிபிசி சேனலில் ஒரு கார்ட்டூன் சீரீஸ் போயிட்டுருக்கு, மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்றது. ஸோ அதோட ஷார்ட் பண்ணி அதில் அவருக்கு அந்த சீரீஸில் மேபி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிக் சீன்ஸ் இருந்திருக்கலாம். அதனால் அந்த பேர் வைக்கணும்னு இவருக்கு ஒரு ஆர்வத்தில் அதை வச்சுருக்காரு. ஸோ சக்திமான், போக்கிமான் அப்படின்ற மாதிரி 80s 90sலாம் இருந்துச்சு இல்லையா, லைக் தட் அவர் பீரியடில் அந்த மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிறது இருந்ததுனால
அவர் அந்த நேமை பைத்தான் அப்படின்னு வச்சுருக்காரு. ஸோ இந்த பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ் ஸோ எங்கெல்லாம் அப்ளை ஆகுது? ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் ஃபீல்டில், கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ், பேங்கிங், ஃபினான்ஷியலாக, டிரான்ஸ்போர்ட், ஸ்பேஸ் இதில், ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில், ஸ்போர்ட்ஸில், இன்னும் நிறையா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சோஷியல் மீடியாஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பைத்தான் அப்ளிகேஷன் அப்ளை ஆகுது. ஸோ ஏன் எல்லா இடத்துலையும் இந்த லாங்குவேஜை இப்போ ரீசெண்டாக ரொம்ப எல்லோரும் மக்கள் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதோட ரீசன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஈஸி டு லேர்ன். ஏன் ஈஸியாக இருக்குன்னா, நம்ம நார்மலாக பேசுகிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே ப்ரோக்ராம் கோடிங் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் கொடுக்கும்போதும் அதில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படித்தா அந்த எரர் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாக இருக்கும். க்ராஸ் பிளாட்ஃபார்ம், லைக் எந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் மேக் ஓஎஸ் ஆர் விண்டோஸ், யூனிக்ஸ் எதில் வேணாலும் இதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஒரு மெமரி ஆர் ரன் பண்ணும்போது நெக்ஸ்ட் மெமரி அந்த மாதிரி இல்லாமல் இன்டர்ப்ரெட்டர் லாங்குவேஜ்ன்றனால ஸோ கம்பைலர் தேவையில்லாமல் அது டைரெக்டாக நம்ம டைப் பண்ணும்போது அது இன்டர்ப்ரெட் மெஷின் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்டர்ப்ரெட் பண்ணி டேட்டா டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே மெமரி அலாட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் மெமரி மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்குது. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இந்த பைத்தான் லாங்குவேஜ். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் இன் எவ்ரி சிஸ்டம்ஸ் இஸ் வெரி சிம்பிள். அடுத்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் நம்ம பார்த்தோம்ல, நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட் லைப்ரரிஸ், ஸ்கைகிட் லேர்ன், இது எல்லாமே அதில் இருக்க லைப்ரரிஸ். இந்த லைப்ரரி நம்ம ஜென்ரலாக நார்மலாக லைப்ரரியில் என்ன பண்ணுவோமோ அதே யூஸ் மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி அந்த புக்கில் அந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பைத்தான் கோடிங்க்கு அவங்க லைப்ரரிக்குள்ளே சம் ரேக் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரேக்கில் தான் நம்மளுக்கு தேவையானதை போய் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், இம்போர்ட் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸ்னால தான் பைத்தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணுற அந்த லைப்ரரிஸோட சிம்பிள் வியூ, ஒரு சின்ன வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பை லைப்ரரி. நம்பை அதோட எதுக்குன்னா நியூமரிக்கல் ஆப்ரேஷன் இன் பைத்தான், அதனால் அதை ஷார்ட்டாக நம்பை அப்படின்றாங்க. நியூமரிக்கல் ஆப்ரேஷன்னா என்ன? நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற நார்மல் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மினிமம், மேக்ஸிமம், டிவிஷன், மாடுலோ, பவர், லாக், சைன், இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லைப்ரரிக்கு பேர் பேண்டாஸ். இதுவும் டாப் ஆஃப் நம்பை. ஸோ இதை டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்பையில் ஒரு டேட்டா கொடுக்குறோன்னா அது நியூமரிக்கல் ஆப்ரேஷன் அவுட்புட்டாக கொடுக்குறத ஒரு டேபிள் ஃபார்மேட்டில், விச் மீன்ஸ் ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் அவுட்புட் கொடுத்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸாக அவுட்புட் காட்டுறதுக்கு பேண்டாஸ் லைப்ரரிஸ் யூஸ் ஆகுது. மேட்ப்ளாட் லைப் அல்லது ஆர் இன்னொரு லைப்ரரி சீபான், இது ரெண்டுமே வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு விஷுவலாக இப்போ டேட்டாஸ், காலேஜ் டேட்டா எடுக்கிறோம், அதில் பாஸ் ஆன பர்சன்டேஜ், ஃபெயில் ஆனவங்க, இந்த சப்ஜெக்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒரு டேபிளாவோ ஒரு தியரட்டிக்கலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதை விட இப்படி விஷுவலாக ஈஸியாக கிராஃப் போட்டு காமிச்சிட்டோன்னா பார்க்குறவங்க உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து எந்த மாதிரி கிராஃபாக வேணாலும், லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பார் சார்ட், பை சார்ட், நிறைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் விஷுவலாக. அதுக்காக இந்த லைப்ரரி யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்கைகிட் லேர்ன், எஸ்கே லேர்ன் ஆர் ஸ்கைகிட் லேர்ன் அப்படின்னு இந்த லைப்ரரி சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அல்காரிதம், கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம், எப்படி கூகுள் மேப்ஸில் எது ஷார்ட்டஸ்ட் பாத் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஷார்ட்டஸ்ட் பாத், டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம், ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அது ஸ்கேன் எடுக்கிறோம், அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நம்மள்ட்ட இருக்கிற டேட்டா செட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் இல்லையா. ஸோ அப்போ கம்பேர் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் அவங்க வந்து இருந்தாங்கன்னா அது வந்து கேன்சர் தான் ஆர் பிளட் ப்ரெஷர் ஆர் சம்திங். வி ஆர் கம்பேரிங், அல்காரிதம் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி இது ட்ரூவா, இது ஃபால்ஸாக, இது பாசிட்டிவாக ரிசல்ட்டு, நெகட்டிவாக அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஸ்கைகிட் லேர்ன் அப்படின்ற லைப்ரரி யூஸ் ஆகுது. இன்னும் நிறைய லைப்ரரிஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசஸ்க்கு நம்ம பைத்தானில் டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக நம்ம லேப் ப்ரோக்ராம்ஸ் அக்சஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். தேங்க்யூ கைஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் லேப் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.